ஹாய் ஃப்ரெண்ட் பார்ட் 2. டாக்டர் சொல்லிவிட்டாங்க நீ மறுத்து விடுவார் என்று சொல்லிவிட்டார்கள். நான் பார்த்து டாக்டரை பார்த்து அந்த பைபிளை கொஞ்சம் எனக்காண்டி வாசிக்க முடியுமா என்று கேட்டேன். அவர்கள் எடுத்து எனக்காக மார்க் 16:6 அந்த வசனத்தை வாசித்தார்கள். உயிர் பிழைத்தார். நான் அந்த வசனத்தை பிடித்து கொண்டேன். அவரை கடந்து சென்று விட்டார்கள். சிரித்து விட்டே கடந்து சென்று விட்டார்கள். நான் படுத்தே கிடந்தேன். தேவனை நோக்கி பார்த்தேன். 2வது காலை வேலை. அடுத்த நாள் எனக்கு சற்று உடல் அசதியாக இருந்தது, ஆனால் நான் மறிக்கவில்லை. அடுத்த நாள் டாக்டர் என்னை காலை வந்து பரிசோதனை செய்வதற்காக வந்தார்கள். என்னை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்கன்னு இன்னும் மறிக்கவில்லையா? நான் சொன்னேன் உயிர் தெழுந்தார் என்று சொன்னேன். அந்த வார்த்தையை நான் பிடித்து கொண்டேன் என்று சொன்னேன். அவர் ஆச்சரியத்தோடு என்னை விட்டு கடந்து சென்று விட்டார். நாட்கள் சென்றது. அவரை நான் பார்க்கவில்லை. ஒரு நாள் நான் மார்க்கெட்டில் வைத்து நான் அவரை பார்த்தேன். அவர் அங்குள்ள மக்கள்கிட்ட பேசிக்கொண்டே இருந்தார். என்னை பார்த்து அந்த ஆச்சரியம் எப்படி நடந்தது என்று சொல்லி என்னை கேட்டார். நான் சொன்னேன் உயிர் திறந்த அந்த வார்த்தையை நான் பிடித்து கொண்டேன். அதான் எனக்கு ஒரு அற்புதம் அதிசயம் நடந்தது என்று சொன்னேன். அவர் என்னை பார்த்து ஆச்சரியப்பட்டு இதே வார்த்தையை நான் அநேகர்களுக்கு நான் உச்சரித்தேன். தேவன் உயிர் திறந்து சொன்ன அந்த வார்த்தையை அநேக சின்னங்களுக்கு நான் பிரயோஜனப்படுத்தி கொண்டு இருக்கிறேன். உன் வாழ்க்கை நடந்தது போல நான் அநேக சின்னங்களுக்கு சொல்லும் போதும் அவர்கள் வாழ்க்கையிலும் பெரிய அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்தது. ஆமேன். உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற சொன்ன வார்த்தை எப்படி நான் விசுவாசிக்கிறேன். சகோதரிகளே, இந்த கதைகள் பிடித்திருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்கள்.